ஹாய், ஒரு பியூபர்ட்டி மேக் ஓவர் பார்க்கலாமா? இந்த கிளையண்ட்டோட பிக்கஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் மூவ் ஆகக்கூடாது. ஈவன் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மேக்கப் ஸ்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி மேக்கப் லாங் ஸ்டே இருந்துச்சு, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மேக்கப் ஸ்டே இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கால் பண்ணி நமக்கு ரிவ்யூவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன்னா. டோட்டலாக 3 கிளைண்ட் நம்ம அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 2 குட்டி டால் அவங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய மதரையும் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்கள எல்லாரையுமே ஆன் டைமுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் செகண்ட் சாரீக்காக. தாய்மாமன் சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள ஆன் டைமுக்கு நம்ம அனுப்பிவிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷன் பற்றி சொல்லவே ஆகணும். அவ்வளோ அழகாக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து நிறைய பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே நம்மளுடைய